ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு தொக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 30 பல் பூண்டை தோல் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுருங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மறுபடியும் வதக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச கார்லிக்கை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 மினிட்ஸ் குக் ஆன அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தோம். அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.